கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை தந்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கூட ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லி உங்களோடு இணைந்து ஜெபிக்க இந்த இடத்திலே நான் வந்து நிற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நேரத்திலே கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 25வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. இன்றைக்கும் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியத்திலே அநேக காரியங்கள் மண்ணோடு, அதாவது உலகத்தோடு ஒட்டி இருக்கும். பாருங்களேன், உலகத்தோடு ஒட்டி இருக்கும். அதாவது உலக அன்பு நமக்குள்ளே அதிகமா இருக்குமே, ஆனால் கிறிஸ்துவின் அன்பு குறைய துவங்கிவிடும். எனவேதான் உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள் என்று 1 யோவானிலே நாம் படிக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய இருதயத்துல உலக அன்பு அதிகமாயிருச்சுன்னா அப்படியே படிப்படியா கிறிஸ்துவின் அன்பு குறைய ஆரம்பிச்சிடும். குறிப்பாக நீங்க மொபைல் போன்ல அதிக நேரம் செலவிடுறீங்கன்னு வைங்களேன், அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸோட அதிக நேரம் செலவிடுறீங்கன்னு வைங்களேன், அல்லது உங்க உற்றார்களோட அதிக நேரம் செலவிடுறீங்கன்னு வைங்களேன், கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்துவோடைய அன்புல இருந்து நீங்க விலகி கொண்டே செல்வீர்கள். எனவேதான் இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது, அதாவது உலகத்தோடு ஒட்டி இருக்கிறது, இந்த மனிதர்களோடு ஒட்டி இருக்கிறது. ஆனா உங்க வசனத்தின்படி என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறார். நீங்களும் இந்த நாளிலேயும் கூட உலகத்தோடு அதிகமாய் ஒட்டி கொண்டிருக்கிறீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கிறிஸ்துவை விட்டு விலகி கொண்டே இருப்பீங்க. பாருங்க, உங்க ஜெபம் குறையும், உங்க வேத வாசிப்பு குறையும். சில நேரம் என்ன, உங்களால வேதத்தையே தொட முடியாத சூழ்நிலை கூட எல்லாம் வரும் பிரியமானவர்களே. எனவே இந்த நாளிலேயும் கூட நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லுகிறது. எனவே இந்த நாளிலேயும் கூட ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்காதபடிக்கு, உம்மை விட்டு தூரம் செல்லக்கூடிய பாவங்கள், உம்மை விட்டு என்னை பிரிக்கக்கூடிய பாவங்களில் இருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நாளிலே கூட நாங்கள் உம்மை நேசிப்பதை விட்டுவிட்டு உலகத்தை நேசிப்பதிலே அதிக கவனம் செலுத்தி உம்மை விட்டு நாங்கள் தூர போய்விடாதபடிக்கு இன்றைக்கு உம்முடைய வசனத்தினாலே எங்களை உயிர்ப்பிக்க வேண்டுமாய் இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனம் எங்களை உயிர்ப்பிக்கட்டும். அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்வு உம்மோடு கூட இணைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் கர்த்தாவே, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, மண்ணிலிருந்து நாம் எழும்பி விண்ணை சுதந்திரிப்போம். God bless you.